தலைக்கறி வந்து கம்மன்னு வெந்துட்டு இருக்கீங்க. அவ்வளோதான். இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சிட்ருக்கீங்க காலையிலேருந்து. சூப்பர் கைஸ். இப்போ ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டு மிளகாயில் மசாலாலாம் ஊற வச்சுருக்காங்க. மூணு டேமு 2 ஆறு இருக்குங்க. சுற்றியில் 2 கிலோமீட்டருக்குள்ளே இதெல்லாம் இருக்குது. ஓகேண்ணா. அப்போ வந்தவங்க நல்லா குளிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். சரிண்ணா. அப்போ ஃபிஷ் எல்லாம் லைவாக கிடைக்கும் உயிரோட. ஓகே. அப்போ அந்த டேஸ்ட்டும் அதே மாதிரி இருக்கும். நம்பிருச்சு பதர். இந்த கல் கடைனா கல் மட்டும் அப்படி வர வேண்டாம். சைடிஷ் நிறைய இருக்கும். பக்கத்தில் ஒரு ஹோட்டலும் கிடைக்காத விதம், ரைட்டும் கம்மியாக, எல்லாம் தரமாக நல்லா இருக்கும். சைடிஷ்காக நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கல் செகண்ட் தான், சைடிஷ்காக நிறைய மெயின். சைடிஷ் கல் செகண்ட் தான், சைடிஷ் தான் மெயின். ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா பாலக்காட்டில் இருக்கேங்க. பாலக்காட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு கல்லுக்கடை இருக்குங்க. ஸோ நல்லா ஒரு ஃபேமஸான கல்லுக்கடை. ஆக்சுவலாக நான் வந்து பஸ்ஸில் ஏறினேங்க. பாலக்காட்டிலேருந்து மீனாட்சிபுரம் போகிற பஸ்ஸில் ஏறி பிஜு கல்லுக்கடைக்கு போகணுன்னு கண்ட்ராக்டர் கூட தெரியுது. ஆனால் அந்த கல்லுக்கடை தெரியும். நான் கரெக்டாக அவங்கள இறக்கி விட்றேன். அங்கேருந்து ஒரு 800 மீட்டர் நடந்து உள்ளே போகணும் அப்படின்னாங்க. ஸோ ஓகே, கரெக்டாக இறக்கி விட்டாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கல்லுக்கடை வந்து பயங்கர ஃபேமஸுங்க பாலக்காடை பொறுத்த வரைக்கும். இந்த கல் வந்து நான் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டது கிடையாதுங்க. ஸோ இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் நான் கல் சாப்பிட போகிறேன். தமிழ்நாட்டில் வந்து கல் வந்து பேன் பண்ணிட்டாங்க. என்ன காரணம்னு நான் நெட்டில் பார்க்கும்போது போட்டிருந்தாங்க, உடம்புக்கு கெடுதியாக. ஆக்சுவலாக டாஸ்மாகில் கிடைக்கிற சரக்கு வந்து உடம்புக்கு கெடுதி கிடையாது. இந்த கல் வந்து உடம்புக்கு கெடுதி. ஒரு சில ரீசன் வந்து அதில் வந்து போலியாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் தமிழ்நாட்டில் வந்து அலோவ் பண்ணலன்னு நெட்டில் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த கல் கடையை பொறுத்த வரைக்கும் கல்லை விட இங்கே கிடைக்கிற சைடிஷ் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ ஃபேமஸாங்க. அதை சாப்பிட்றதுக்காகவே நிறைய பேர் குடும்பமாக வந்திருக்காங்க. குழந்தை குட்டியெல்லாம் கூட்டு வந்துருக்காங்க. நிறையா லேடிஸ்லாம் வந்திருந்தாங்க. ரொம்ப கம்மி ரேட்டுக்கு அவ்வளோ குவாலிட்டியாக அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்து இங்கே வந்து நான்வெஜ் ஐட்டம் வந்து நிறையா வந்து இங்கே சர்வ் பண்ணுறாங்க. கல் கடைக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். ஸோ உள்ளே போயிட்டு கல்லை நம்ம சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது நான் சொல்கிறேன். ஸோ நான்வெஜ் எப்படி செய்கிறாங்க எல்லாத்தையும் இந்த வீடியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கையும் போட்டுருங்க. நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ நம்ம கரெக்டாக பிஜு கல்லுக்கடை வாசலில் தாங்க இருக்கோம். ஸோ நிறையா வந்து இன்றைக்கி வந்து கூட்டம் வந்திருக்காங்க. நிறையா ஃபேமிலிஸ்லாம் வந்திருக்காங்க கல்லுக்கடைக்கு. ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து நார்மல் ஃபேமிலியாக வந்து கல்லுக்கடைக்கு வரதா ரொம்பவே நார்மல். ஸோ இதுதான் வந்து பிஜு தோடி ஷாப்போட என்ட்ரன்ஸுங்க. உள்ளே வந்து என்ன சொன்னாங்கன்னா, எப்பயுமே மேக்ஸிமம் வந்து உட்கார்றதுக்கு சீட்டு கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னாங்க. கடைக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா சுற்றி மத்தியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தோப்பு தாங்க. எங்கிட்ட திரும்பினாலும் தோப்பு. கிட்ட நான் 1 கிலோமீட்டர் வந்து போய் வாக்கு அப்புறம் லிஃப்ட் கேட்டு தான் வந்தேன். ஸோ கிட்டத்தட்ட எந்த பக்கம் திரும்பினாலும் ஃபுல்லாக ஃபார்ம் ஹவுஸு, ஃபுல்லாக தோப்பாக தாங்க இருந்தது. ஸோ ஃபிஷ்ஷை வந்து அப்படியே ஃப்ரை பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக. நான் இப்போ என்னென்ன செய்ய போகிறீங்க? இப்போ சில்லி போர்க்கு பார்சல் பண்ண போகிறீங்களா? ஓகே, பீஃபும் போர்க்கும் ஃப்ரை பண்ண போகிறீங்க. மீன் ஆயிட்டு இருக்குது. உங்கள் இதில் எதுனா ஸ்பெஷல்? நல்ல ஸ்பெஷலாக எதுனா? எல்லா ஐட்டமும் நல்லது. எல்லா ஐட்டம் நல்லாயிருக்கும். நமக்கு 10 குழந்தை இருந்தால் 10 குழந்தை ஒன்று தானே, அது மாதிரி தான் எல்லாமே 10 ஐட்டம் இருந்தால் 10 ஐட்டம் நல்லா இருக்கும். பீஃப் ஃப்ரை பண்ணுறாங்க. அது என்னண்ணா பக்கத்தில் ஒன்று வச்சுருக்கீங்களே? போர்க்கா? ஓகே ஓகே. பன்னிக்கறி, குடல், சிக்கனு, குடல், சிக்கனு, வாத்து வேறு வச்சுருக்கீங்களா? ஓகேண்ணா. மட்டன் குடல் இது. ஓகே. தலைக்கறி வந்துட்டுருக்கா? ஓகே. ஆஹா, தலைக்கறி வந்து கம்மன்னு வெந்துட்டுருக்கீங்க. அவ்வளோதான். இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சிட்ருக்கீங்க காலையிலேருந்து. சூப்பர்ண்ணா. செஞ்சாச்சு. இது இனிப்போ இறக்கி வச்சு இதில் வச்சு ஃப்ரை ஆகும். ஓகே. இதில் வந்து தலைக்கறியா?
தலைக்கறி ஃப்ரை பண்ணது. சரி சரி. கிச்சன் வந்து பயங்கர பரபரப்பாக இருக்குன்னா நிறைய கூட்டம் வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் பயங்கரமாக சமைச்சிட்டு இருக்காங்க. பரோட்டாக்கு என்னென்ன இருக்குது சைடிஷு? பரோட்டா குருமா. வெஜ் ஐட்டம் மாதிரி இருக்குமா? ஓ கடலைக்கறி அது. ஸோ வெஜ் சாப்பிட்றவங்க பிரச்சனை கிடையாதுங்க. வெஜிடபிள் கடலைக்கறிலாம் இருக்குது. தக்காளி குழம்பு. சாரி தக்காளி குழம்பு. அது இது தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னி. இது மிளகாய் சட்னி. மிளகா சட்னி இது. ஓகே அப்போ ஓ வெஜ் இருந்தாலும் நல்லா சாப்பிட்லாம் அப்போது. ஓகே வாங்க. இது கப்பக்கிழங்கு ஏன்னா கப்பைக்கு என்ன தொட்டுக்கு நல்லாயிருக்கும் வெஜ்ஜில்? மீன் குழம்பு நல்லாயிருக்கும் கப்பைக்கு. கார சட்னி நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், இப்போ ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டு மிளகாயில் மசாலாலாம் ஊற வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க. இப்போ பார்சல்லாம் வர பண்ணுவீங்களா? நீங்கள் பார்சல் வாங்கிட்டு போவாங்க. இப்போ இப்போது கல் வாங்கிட்டு போனால் எத்தனை நாள் வரை யூஸ் பண்ணலாம்? கல் நாளைக்கு வரை யூஸ் பண்ணலாம். ஒரு நாள் வரை யூஸ் பண்ணலாம். ஆனால் கல் வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் தான் இறக்கிறீங்க மற்றலேருந்து இறக்குறது. ஓகே ஓகே. பார்சல் லவர் நிறையா போகுதுங்க இங்கே. பரோட்டா பெரிய பரோட்டா போட்டுருந்தாங்க, அதையும் காட்டுறேன் ஃப்ரெஷ்ஷாக. சிக்கனு, சில்லி சிக்கன், காடை, பீஃபு, போர்க்கு, வாத்து, ஆட்டு தலைக்கறி, குடல் கறி, ஜிலேபி மீன், அயில மீன், பலகை மீன், வட்டை மீன், ஆப்பம், இடியாப்பம், பரோட்டா, கப்பக்கிழங்கு, இட்லி, ஆனியன் ரோஸ்ட்டு, மசாலா ரோஸ்ட்டு, முட்டை ரோஸ்ட்டு, சாதா தோசை எல்லாம் லைவாக அடிச்சு கொடுக்கும். எல்லாம் லைவ். எல்லாமே மொத்தம் எத்தனை ஐட்டம் நீங்கள் நிறையா சொன்னீங்க? ஐட்டம் பார்த்து 20-30 ஐட்டம். 20 ஐட்டத்துக்கு மேலே எல்லாமே கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும். கல்லுக்கு சைடிஷ். கல்லுக்கு வந்து எது நல்ல பெஸ்ட் சைடிஷ்னு எதுனா சொல்லலாம்? கல்லுக்கு எல்லாமே சைடிஷ் நல்ல சைடிஷ். எல்லாம் வீட்டில் ஃபேமிலி ஃபுட்டு. முதலாளி ஒய்ஃபு தான் சமைக்கிறாங்க எல்லாமே. ஓகே ஓகே ஓகே. எல்லாம் ஃபேமிலி சமையல். ஐஸ் இப்படி வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓட மாதிரி போகுதுங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு டென்ட்டு மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உட்காந்து நிறைய பேர் சாப்பிட்றாங்க. கல் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நல்லா அப்படியே வயக்காடோட வியூ பார்த்துட்டே சூப்பராக சாப்பிட்லாம் கல் இங்கே உட்காந்துட்டு. ஸோ இங்கே வந்து என்னென்னா பெரிய ஒரு சேலஞ்ச் என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து டேபிள் கிடைக்கிறது கஷ்டங்க. ஸோ இப்போ இன்றைக்கி வந்து சண்டே வேறு, ஓரளவு கூட்டம் வந்திருக்கு, நிறையா கூட்டம் வந்திருக்கு. நமக்கு ஒரு டேபிள் புக் பண்ணியாச்சு, எங்கே வேணால் உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னாங்க. பரோட்டாவுக்கு மாவு பேசுகிறீங்களா? ஓகே. தோசை கூட கிடைக்குதுண்ணா. காலையில் 10 மணிக்கெலாம் பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குண்ணே. இதோட டைமிங் என்னென்னா மார்னிங் 8 to நைட் 8 o'clock வரையும் ஓப்பன்ட்டு. இப்போ வந்து தலைக்கறி ஃப்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஃப்ரை ஆச்சு. ப்ரைஸ் எல்லாம் எப்படிண்ணா? ரேட் எல்லாம் எப்படி? ப்ரைஸ் இதுக்கு 150 ரூபா வரும். 150 ரூபா வரும். நார்மல் ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான். ஒரு பிளேட்டு வரும். இப்போ இந்த பிளேட் வரும். இந்த பிளேட் பார்த்தீங்கன்னா 150 ரூபா. 150 ரூபா. தலைக்கறி. குடலுக்கு அது மாதிரி. குடலுக்கு வேறு ரேட்டு. 150 தான். குடலுக்கு 150 தான். இது சைஸ் மாதிரி. சைஸை பொறுத்து மாறும். ஏன்னா ஃபிஷ்ஷை பொறுத்த வரையும் 100 ரூபா, 150 ரூபா, 180, 190 ரூபா வரும். ஓகே. இது என்ன ஃபிஷ் இது ஆக்சுவலாக? இது ஜிலேபி கண்டா. ஐரா மீன். என்னண்ணா? ஐரா மீன். இதெல்லாம் 70 ரூபா. 70 ரூபா. அதெல்லாம் 60, 70. ஓகே ஓகே. 40 ரூபா. 40 ரூபா கப்பக்கிழங்கு. ஒரு ஆள் திங்கலாம் ஃபுல்லாக. ஒரு ஆள் ஃபுல்லாக சாப்பிட்லாம். சூப்பர். மீன் குழம்பு காமிச்சேன். அயில் குழம்பு. ஓ ஐரா மீன் குழம்பேண்ணா? அயில் மீன் குழம்பு. ஓகே ஓகே. சிக்கன். இது குடல். ஆட்டுக்குடல். இது வாத்துக்கறியா? ஓகே. இது பரோட்டாவுக்கு குருமா. பரோட்டா குருமா வெஜ்ஜில் நான்வெஜ். இது கடலை குழம்பு. இது வந்து சிக்கன் பீஃபு. என்னண்ணா? சிக்கன் சரி நாடு மாதிரி. ஓகே ஓகே. மிளகா துவையல். தக்காளி சட்னி. தேங்காய் சட்னி. ஓகே. சரி. பரோட்டா. ஓகே. இட்லி. ஓ இட்லி கிடைக்குமா? சூப்பர்ண்ணா. முன்னாடி பார்த்தேன். சரி. காடை கறியாது. சரி. அது சிக்கன் சில்லி. ஓ காடை வறுத்தது இது. இது வறுத்த காடைண்ணா? வறுத்த காடை.
இதில் என்ன ப்ரைஸ் காடை ப்ரைஸ்லாம்? இது 120 ரூபா. 101 பீஸா? 120? சரி சரி. காடை ஒரு பீஸ் 120 ரூபா. ஒரு பிளேட்டு 100 ரூபா. என்னண்ணா ஒரு பிளேட் 100 ரூபாயா? என்னது தலைக்கு? சில்லி சிக்கன் சில்லி. ஓகே, சில்லி சிக்கன். ஒரு பிளேட் 100 ரூபா தான். ப்ரைஸ்லாம் வந்து நார்மலாக தாங்க இருக்குது. ஆக்சுவலாக இங்கே சாப்பாடு தான் அல்டிமேட்டாக இருக்கும், அதெல்லாம் நிறைய பேர் வருவாங்க. இந்த பிளேட் ஃபுல்லாக கிடைக்கும் 100 ரூபாய்க்கு. ஓகே, சூப்பர்ண்ணா. நைட்டு 10 மணி வரையும் பிஸியாக தான், நைட்டு 8 மணி வரையும் பிஸியாக தான் இருக்கும் கடை. 7 மணி வரை இருக்கும். ஓகே. எல்லா நாளும் கூட்டம் இருக்குமா எப்படின்னா? அது நீங்கள் நேரம் ஃபுல்லாக இருக்கும். இல்லாமல் இருந்தால் நாங்கள் 12 பேர் வேலைக்காரர் இங்கே இருக்குது ஆம்பளைங்க. 12 ஆம்பளை வேலைக்காரர், பின்ன 3 பொம்பளை அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்குது. அது செட்டப் பண்ணி அனுப்பி வைப்பாங்க. ஏன்னா கிச்சனோட அந்த மசாலா வாசனை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கடைக்கு ஒரு 100 மீட்டர் அந்தளவு அதை தாண்டி அந்த வாசனை அடிக்குது பயங்கரமாக. இந்த பக்கம் ஃபுல்லாக தோப்பு. முயல் கறி வரை இருக்கா? ഓക്കെ. சரியா? நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. தலைக்கறி. ஓகே கைஸ், இப்போ நம்ம ஒரு இடத்துல உட்காந்தாச்சு. இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்மளுக்கு வந்து ஃபுட்டும் கல்லும் வரும். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறாங்க. இப்போ 12 பேர்கிட்ட இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அப்படியே சொன்ன மாதிரி சப்ளையர் பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேர்கிட்டே வந்து இங்கே சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எந்த டேபிளில் வந்து உடனே சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து டக்குன்னு டெலிவரி பண்ணிடுவாங்க சாப்பாடை. இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா காத்தோட்டமாக நல்லா ஆம்பியன்ஸே வந்து வேறு லெவலாக இருக்குது. நல்லா ஒரு தோப்பு பக்கத்தில் உட்காந்து கல் சாப்பிட போனோம். இப்போ சாப்பிட்டதுக்கப்புறம் சொல்கிறேன் என் அனுபவம் எப்படி இருந்ததுன்னு. ஐயா சொல்லுங்கள் ஐயா, என்ன கல்லுங்கய்யா இருக்குது? பனங்கல் இருக்கா? பனங்கல்லும் இருக்குது, தென்னங்கல்லும் இருக்குது. எது நல்லாயிருக்கும்? பனங்கல் கொண்டு வரீங்களா? பனங்கல். ஓகே. 1 லிட்டர் அந்த இதில் மக்கள் பானி. பானி அது பேர். சரி, பானியில் கொண்டு வாங்க. அண்ணா ஆப்பம் இருக்கா? ஆப்பம் இருக்குது, பரோட்டா இருக்குது. ஆப்பம் கொண்டு வாங்க, பரோட்டா கொண்டு வாங்க. ஓகே ஓகே. பனங்கல். ஓகேண்ணா. காஃபி கப்பு. ஸோ நமக்கு கேட்ட பனங்கல் வந்துருச்சுங்க. ஸோ பனங்கல் வந்து இந்த மாதிரி ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க. ஃபில்டர் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி சாப்பிட்ணும். அதை கோயம்புத்தூரில் வந்து அலெக்சி எண்ணெய் பார்த்தீங்கன்னா இந்த ஐயோ சுத்தத்தில் சரி சரி. மக்கள் ஊற்றி ஊற்றணுமா? ஊற்றி தரீங்களா? இதில் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். கல் சாப்பிட்றேன். எல்லாம் ஜோராக கை தட்டுங்க. ஃபஸ்ட் டைம் கல் சாப்பிட போகிறேன். நம்பிருச்சு பதர். ஏன் அதை ஃபில்டர் பண்ணுறாங்க? உள்ள ஏதாச்சும் பூச்சி வச்சுருக்கோம். டஸ்ட் இருக்கும். பூச்சி இருந்தால் என்னப்பா அண்ணே?
ஈயலாக இருக்குமா? ஆமாம் இறக்கும் போது வரும்ல. இதே திருப்பி ஃபில்டர் பண்ணுமா அப்படி ஊற்றிடலாமா? அவ்வளோதான். சொல்லுண்ணா. ஒரு ஆப்பம் ஒரு பரோட்டா. ஓகே ஓகே ஓகே. இங்கே என்ன வேணும்? ஆப்பமும் பரோட்டாவும். சரி. சட்னி கொடுக்குறேன், தேங்காய் சட்னி. ஓகேண்ணா. ரைஸ் நான் வந்து வெஜிடேரியன் தான் சாப்பிட்றேன். அதனால் வந்து இது வந்து ஆப்பம், இது வந்து பரோட்டா. கல்ல குடிச்சுப்பாங்களா அப்படிங்கண்ணா? நல்லா ஒரு புளிச்ச டேஸ்ட் வருதுங்க. பனங்கல் சாப்பிட்றேன். தேங்காய் சட்னி. ஓகே ஓகே. இதில் ரூட்டப்பில் ഏറ്റവും പേര് കേട്ടത് നാനിത അപ്പം. இதே மாதிரி சைடிஸ் வச்சு கேமரா வச்சு. சரி. இதில் பிடி சித்து இருக்கு, சென்னை. சித்து, விஜய் சித்து. கார்த்திகை 1ஆம் தேதிக்கு வந்தது. அப்படியா? அவர் 10 பேர், நான் ஒரு ஆள் மட்டும்தான். ஓகே ஓகே. நீங்கள் தான் அப்படியே ஃபேமஸ் ஆகிட்டீங்க. ஆமாம். நான் அந்த வீடியோ போய் திருப்பி பார்க்குறேன். நான் உங்களை சரியாக கவனிக்கல. பாருங்க. கண்டிப்பாக பார்க்குறேன். இன்னைக்கு மாலை போட்டுருக்கு, இன்னைக்கு மாலை போட்டுருக்கு. நீங்கள் மாலை போட்டுருக்கீங்களா? சரி. என்ன வருஷம் ஃபுல்லாக ஐயப்பன் மாலை போடுறீங்களா? ஒரு 3 மாதம் 4 மாதம் போடுறது. சரி. போய் வந்து 2 ஆഴ്ച 3 ஆഴ്ച முடிஞ்சுன்னா அப்பளம் மாலை போடுறது. இன்னும் 1 மாதம் 2 மாதம் போகும்போது போயிட்டு வர்றது. சரி. പിന്നെ கார்த்திகை 1ஆம் தேதிக்கு പിന്നെ ഫുള്ളും 4 மாதம். ஓகே. எல்லாரும் 40 நாள், நான் 4 மாதம். சரி. இங்கே வாங்க. போயிட்டீங்க. கல்லில் என்ன ஸ்பெஷல்? உடம்புக்கு நல்லதா? பனங்கள் உடம்பு கல் வந்து உடம்புக்கு கெடுதல் இல்லை, நல்ல சாதனம். சரி. இந்த பிராண்டி மட்டும்தான் நமக்கு குடிச்சா எரிச்சல் வருது. தமிழ்நாட்டில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு தெரியுமா? உடம்பு கெட்டு போயிடும். பேன் பண்ணியிருக்காங்க. கல் உடம்பு கெடாது. அல்ல, அவங்க சொல்கிறாங்க அங்கே சரக்குலாம் வைக்கலாம், உடம்பு கெட்டு போகாது. சரக்கு குடிச்சுன்னா நமக்கு இதுலேயே வந்து சூடு அடிக்கும். இது வந்து குளிர்னா வயிறு கொஞ்சம் நிறையும், ரூடியும் இது போயிட்டே இருக்கும். ஓகே, பிரச்சனை கிடையாது. நல்லது குளிர்ச்சி. நான் சாப்பிட்ற ஆளு தான். நீ டெய்லி சாப்பிடுவீங்களா? நானெல்லாம் 5 லிட்டர் 10 லிட்டர் சாப்பிடுவேன். என்னண்ணே 5 லிட்டர் டெய்லியுமா? இங்கே வந்து இப்போ சாப்பிடாம 2-3 லிட்டர் சாப்பிடும். ஓகே. என்ன வேலைக்கு தமிழ்நாடு வேலைக்கு போனால் எப்படி ஒரு 10 லிட்டர் சாப்பிடுவோம். 10 லிட்டர் கொண்டு போயிடுவீங்க போகும்போது? அதெல்லாம் நமக்கு கிடைக்கும். சேட்டா வாத்துன்னு 1/2 மணி நேரம். கல் அப்படி புளிச்சு சூப்பராக இருக்குங்க. அந்த காட்டமாலாம் இல்லை, ஒரு நல்லா புளிச்ச மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் கல் சாப்பிட்றேன். பரோட்டா இப்போ தான் வந்து இது ஃபுல்லாக 1 லிட்டரு சாப்பிட்டேன். லைட்டாக ஏறுற மாதிரி இருக்குது. ஸோ ஒரிஜினல் கல்னா வந்து ஒரிஜினல் கல்னா பார்த்தீங்கன்னா லைட்டாக போதை இருக்கிற மாதிரி தான் இருக்குமா. ஸோ இன்னும் 1 லிட்டரு, இன்னும் ஒரு 2 லிட்டர் சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. இப்போதைக்கு 1 லிட்டர் சாப்பிட்டாச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட்றேன். அதனால் வந்து எடுத்தோடனே நிறையா 4-5 லிட்டர்லாம் சாப்பிடல, ஒரு 2-3 லிட்டர் சாப்பிட்லான்னு இன்றைக்கி. நானும் இங்கே வந்து ஆக்சுவலாக இந்த கடைக்கு வரவங்க மெயினாக வந்து சைடிஷ் சாப்பிட்டு தான் வருவாங்களாங்க. ஸோ நானும் சைடிஷ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குமா. ஸோ நான் வந்து வெஜிடேரியனால் வந்து அதை நான் ட்ரை பண்ணலை, வெஜிடேரியன் மட்டும் தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ சாப்பிட்றாங்க. வாத்து, நண்டு, கோழி, இருக்கிறது, பறக்கிறது, மிதக்கிறது, ஓடுறது, தாவுறது எல்லாத்தையும் சாப்பிட்டுருக்காங்க. நான் வெறும் ஆப்பும் பரோட்டா மட்டும் தான் லைட்டாக சாப்பிட்டேன். ஸோ கல் வந்து போதையெல்லாம் அந்தளவு இல்லைங்க. போதை அந்தளவு ரொம்ப இருக்காது. நிறையா நான் வரும்போது பார்த்தேன், நிறையா ஃபேமிலிஸ்லாம் வந்து இங்கே வந்து கல் சாப்பிட்டு போகிறாங்க. லேடிஸ் நிறையா பேர் வந்து கல் சாப்பிட்டு போகிறாங்க. ரொம்ப போதையெல்லாம் இருக்காது. ஆக்சுவலாக 1 லிட்டரு லைட்டாக சாப்பிட்றாங்க. உடம்பு அவ்வளோ நல்லதும்பாங்க, குளிர்ச்சி அப்படின்னாங்க. இது வந்து கல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருந்ததுங்க. பனைமரத்து கல் தான் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்தது. என்ன கேட்டாலும் அடுத்த நிமிஷமே வந்து சர்வ் பண்ணுறாங்கங்க. அதுதான் இவங்க வந்து பெரிய அல்டிமேட்டான விஷயம். கேட்ட உடனே டக்குன்னு சர்வீஸ் பண்ணுறாங்க. ஒருத்தர் இருப்பார், ஜல்லி ஓடிக்கிந்தார் ஒரு அண்ணன், காணாவர நீங்கள் தான்? ஆமாம்மா, நீங்கள் தானே? சார்ண்ணே விஜயன். சரி, நீங்கள் எந்த ஊர் தானே? பாலக்காடா இல்லை? ஊர் பேர் என்னண்ணே? முல்லைக்கரைச்சலா? ஓகே. கன்னிமாரி. சரி. கன்னிமாரி தான் நான் இறங்கினேன் பஸ்ஸில் வரும்போது. கன்னிமாரி ஸ்டாப்பில் வந்து இறங்கினேன். சரி, நீங்கள் எத்தனை வருஷமா நீங்கள் இருக்கீங்க அந்த கடையில்?
2 வருஷமாக இருக்கீங்களா? சரி சரி. ரெண்டு ஓணம் முடிஞ்சது. 2 வருஷம் முடிஞ்சது. ஓகே ஓகே. ஓணம் 2 ஓணம் முடிஞ்சது. ஃபஸ்ட்டில் காடை, சிக்கன் சில்லி, ஆட்டு குடல், ஆட்டு தலைக்கறி, ஜிலேபி மீன், அயில மீன், பீப்பு, போர்க்கு, சிக்கன், வாத்து, நண்டு, கப்பக்கிழங்கு, இடியாப்பம், ஆப்பம், பரோட்டா, இட்லி, ரோஸ்ட்டு இதெல்லாம் இருக்குதுங்க. எல்லாமே நல்லா சர்வ் பண்ணுவாப்புல. டக்கு கேட்குறதெல்லாம் டக்கு டக்குன்னு கொடுத்தாப்புல. ஏன்னா அவர் போயிட்டு ஒரு 10 நிமிஷம் திருப்பி வந்து சாப்பிட்றேன். ஓகே சார். ஓகே ரைஸ். இப்போ வந்து கடைக்குள்ளே காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ கூட்டம் இருக்கு பாருங்கள். ஸோ வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் வந்துட்டு ரெகுலராக உட்காந்துருவாங்களாம். வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்காந்துட்டு கண்டினியூஸாக அப்படியே சாப்பிட்டுட்டே இருப்பாங்களாம். அந்தளவு கல் இங்கே நல்லா இருக்குங்க. கல் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குங்க. நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு மாதிரி சாப்பிடும்போது ஒரு மாதிரி புளிச்ச டேஸ்ட்டாக இருந்தது. பட் ஓகே, நல்லாயிருக்கு. சில பேர்த்துக்கு இப்போ எனக்கு என்ன கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீலாக இருந்ததுன்னா, நான் வந்து வெஜிடேரியன். ஸோ பக்கத்தில் உட்கார்ந்தவங்க எல்லோரும் எல்லாருமோ கிட்ட வாத்து, அப்புறம் வந்து நண்டு நிறைய வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்தாங்களா. அதுதான் எனக்கு ஒரு மாதிரி லைட்டாக உமட்டுற மாதிரி இருந்தது. கல் வந்து டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. செம்ம கூட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமைனால பயங்கர ரஷ்ஷாக இருக்குது. ஃபிஷ் எல்லாம் பாருங்க. ஓகேண்ணா. ஃபிஷ் எல்லாம் வந்து இங்கே பக்கத்துலேயே 3 டேமு. ஓகே ஓகே. 3 டேம் இருக்குது. சரிண்ணா. அப்போ எங்களுக்கு உயிரோட கிடைக்கும், லைவாக கிடைக்கும் மீன். ஃபிஷ்ஷு இங்கே 3 டேமு 2 ஆறு இருக்குது. சுற்றியில் 2 கிலோமீட்டருக்குள்ளே இதெல்லாம் இருக்குது. ஓகேண்ணா. அப்போ வந்தவருக்கு நல்லா குளிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். சரிண்ணா. அப்போ ஃபிஷ் எல்லாம் லைவாக கிடைக்கும் உயிரோட. ஓகே. அப்போ அந்த டேஸ்ட்டும் அதே மாதிரி இருக்கும். டேஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் சாப்பிடானே உங்களுக்கு தெரியாது, சாப்பிடுவங்ககிட்ட கேளுங்க. நான் கேள்விப்பட்டேன் இங்கே வந்து சைடி சாப்பிட்றதுக்கே நிறைய பேர் கண்டிப்பாக கல்லுக்கடைன்னா எல்லாரும் மனசுலையும் கல்லுக்கடை அப்படி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்களா, இன்னைக்கு சண்டைன்னா நாங்கள் ஃபேமிலி அதிகம் அலோவ் பண்ணாது. இல்லாட்டா ஃபுல் லேடிஸ் நல்லா கூட்டமாக இருக்கும். ஓகே ஓகே. சரி, மட்டும் லேடிஸ் இருக்காங்க. நிறைய பேர் வந்தால் எங்களுக்கு அவங்களுக்கு தனியாக கவனிக்க முடியாது. ஓகே ஓகே. நிறைய ஜென்ஸ் வரனால மற்ற நாளாக இருந்தால் ஃப்ரீயாக சாப்பிட்லாம். சைடிஷ் தான் மெயின். சைடிஷ் தான் மெயின். இந்த கல்லுக்கடைனா கல் மட்டும் அப்படி வர வேண்டாம். சைடிஷ் நிறைய இருக்கும். பக்கத்தில் ஒரு ஹோட்டலும் கிடைக்காத விதம், ரேட்டும் கம்மியாக, எல்லாம் தரமாக நல்லா இருக்கும். சைடிஷ்காக நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கல் செகண்ட் தான், சைடிஷ்காக நிறைய மெயின். சைடிஷ் கல் செகண்ட் தான், சைடிஷ் தான் மெயின். ஓகே ஓகே. நிறைய எல்லா வகையும் இருக்குது பாருங்கள். இந்த மூளை ஃப்ரையில் வந்து எக்கெல்லாம் ஊற்றுறீங்கன்னா முட்டை போடணும். போட்டு ஓகே மசாலா சேர்த்தது அது. சரி சரி. சார் தான் வந்து ஓனர் பிஜு. அப்படி ஒன்றும் கிடையாது, எல்லாருமே ஓனர் தான். அப்படி ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து வெளியூர்லாம் வர்றாங்க, நான் பார்த்தேன். டெய்லி சென்னையிலேருந்து 2 டீம் 3 டீம் வந்துருவாங்க. இங்கே ரிசோர்ட்டு நிறைய வந்திருக்கு. இப்போ நம்ம கடைனால இங்கே லோட்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு. சரிண்ணா சரிண்ணா. அப்போ வந்து இங்கே ஸ்டே பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே. நான் வந்து கேட்டேன். நான் ஆக்சுவலாக பாலக்காடுலேருந்து வழி கேட்டேன். பிஜு தோடி சாப்பிட்னா எல்லோரும் கல் கடைனா எல்லோரும் கரெக்டாக வழி சொல்கிறாங்க.
என்னன்னா முன்னாடி எல்லாம் இங்கே பாலக்காடில் கல் அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. ஏன்னா கல் உற்பத்தி ஆகின இடம் பாலக்காடு தான். പക്ഷേ நல்லா இது வந்து ஆலப்புழா அந்த சைடு தான். அப்போ நாங்களும் போயிருந்தோம். அப்போ ஏன் நம்ம பாலக்காடு பண்ணக்கூடாதுன்னு இப்போ நம்ம பண்ணோம், நல்லா கிளிக் ஆச்சு. அதனால நிறைய பேர் இப்போ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அப்போ நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும், ஃபுட்டு நல்லா கிடைக்கும். காம்படிஷன் இருந்தால் தானே ஃபுட்டு நல்லா வரும். இப்போ நிறைய காம்படிஷன் ஆச்சு, நல்லா நல்லா போகுது வியாபாரம். வேண்டாம் மொழி நல்லா போகுது. எத்தனை வருஷமா ஆச்சுண்ணா நம்ம? இது இப்போ நான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் தான் ஆகுது. நம்ம இந்த ஃபீல்டுக்கு வந்தப்போ தான் இப்போ இந்த ஐடியா வந்தது. ஓகே, ஆனால் இது வந்து பயங்கரமாக ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஆண்டவ முனியம் உங்களை மாதிரி இருக்கவங்க சப்போர்ட் எல்லாம் தான். சரிண்ணா சரி. ஆனால் அடுத்து என்னென்ன பிடிக்கிறீங்க? அது என்ன காடையா? இது காடை ஃப்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? காடை ஃப்ரை. கைஸ் இங்கே பாருங்கள், எவ்வளோ பைக்கு எவ்வளோ கார் நிற்கிது பாருங்கள். ஸோ சண்டே செம்ம கூட்டங்க கல் கடையில். நிறைய பேர் வந்திருக்காங்க, ஃபேமிலிஸாக நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து குழந்தைங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க, சின்ன பசங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்டே பண்ணால் கூட இங்கே பிரச்சனை கிடையாதுங்க. நிறைய ரிசார்ட்ஸ் வந்து பக்கத்தில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்களாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து குடும்பத்தோட கூட வரலாம், வந்து ரிசார்ட்டில் ஸ்டே பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இங்கே கல் சாப்பிட வரலாம். ஸோ ஆக்சுவலி இது உடுமலைப்பேட்டை இருக்குது பார்த்தீங்கன்னா, உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சிலேருந்து ரொம்பவே பக்கம். பாலக்காடை கம்பேர் பண்ணும்போது அங்கேருந்து ரொம்ப பக்கம். இதான் தமிழ்நாடு பார்டர் தான் சொல்லப்போனால் ஒரு தமிழ்நாட்டுக்கு இங்கேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தூரம் தாங்க இருக்கும். தமிழ்நாடு நிறைய பேர் வந்திருக்காங்க, பக்கத்தில் கூட கிடையாது. நிறைய கடலூர்லேருந்து, அப்புறம் தேனியிலேருந்து, அப்புறம் வந்து பாண்டிச்சேரி, அப்புறம் கோயம்புத்தூர் கூட வந்து பக்கம் தான். ஸோ அந்த மாதிரி நிறைய ஊர்கள்லேருந்து நிறைய தமிழ் மக்கள் தான் இங்கே அதிகமாக வந்திருக்காங்க கல் கடைக்கு. ஸோ ஏன்னா கேரளாவில் வந்து கல் வந்து பேன் கிடையாது, நம்ம ஊரில் தான் கல் பேனு. ஸோ அதாவது வந்து நம்ம ஊருக்காரங்க கல் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து சென்னையிலேருந்து இங்கே வந்திருக்கேன். சென்னையில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆந்திராவிலே கல் கிடைக்குங்க. ஸோ ஆந்திராவில் வந்து சீசன் வந்து பிப்ரவரி 2nd வீக் இல்லை மார்ச்சில் ஆரம்பிக்கும் அப்படின்னாங்க. ஸோ அங்கேயும் போய் அடுத்தடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கல்லுங்கிறது ரொம்பலாம் உடம்புக்கு கெடுதி கிடையாதுங்க. ஆக்சுவலாக உடம்புக்கு ஒரு சில விஷயத்தில் நல்லது தான். அது லைட்டாக சாப்பிட்டா ஒரு பிரச்சனை கிடையாது, அதிகமாக சாப்பிடாமல் லைட்டாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க.